வெல்கம் டு கலர்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ரான் பிரியாணி. நார்மலாக மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியை விட ப்ரான் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் பல மோர் ரெசிபீஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சுட்டு மற்றதெல்லாம் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு மணி நேரம் ஊறணும். நான் ஒரு 750 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ப்ரானை எப்படி மேரினேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு 600 கிராம் தான் இருந்துச்சு. இது க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய ஓடை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணக்கூடாது. பின்னாடி திருப்பி கத்தியில் ஒரு லைட்டாக ஒரு கீரல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு பிளாக் கலர் மாதிரி இருக்கும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். இப்போ ப்ரானை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த ரெசிபிக்கு மொத்தம் ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு தேவை. அதில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸை நம்ம பிரியாணியில் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் லெமனோட ஜூஸ், இது எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச ப்ரான்லாம் பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு 200 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சுக்க போகிறேன். நான் இது ஒரு பாதி வெந்ததுமே எடுத்து வச்சுக்க போகிறேன். பிரியாணியில் சேர்த்து வேகும்போதும் ஒரு 50% வெந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். முதலே ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா பிரியாணியோடு சேர்த்து வேகும்போது ரொம்ப ஹார்டாகி ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பாதி வெந்ததுமே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ப்ரான் பொரிச்ச எண்ணெயவே தான் பிரியாணிக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் இதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாமே பொரிச்சாச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா. இப்போது பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன பிரியாணி ஸ்டோன். நான் மற்ற கரம் மசாலாலாம் பவுடராக தான் சேர்த்துக்க போகிறேன். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 250 கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மேரினேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்பூனை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதும் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 சேர்த்து நான் வீட்டிலே அரைச்ச பொடி. இதை தான் எல்லா ரெசிபிக்கும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அடுத்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக புதினா இலை சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணது. ஒரு 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். நான் இந்த ரெசிபிக்கு தயிர் யூஸ் பண்ணல. பிரியாணிக்கு பொதுவாக தயிர் யூஸ் பண்ணுவோம். நான் மீனுக்கு எப்போயுமே தயிர் சேர்க்க மாட்டேன். அதனால் தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வரவும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு கை அளவு புதினா எடுத்திருக்கேன். மசாலா நல்லா வதங்கி வரவும் தண்ணி சேர்த்துடலாம்.
நான் வந்து 2 கப் ரைஸ் எடுத்தேன். ஸோ 4 கப் தண்ணி வச்சுக்கிறேன். இந்த ப்ரான் மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த மசாலாவையும் அதிலே சேர்த்துக்கிறேன். இப்போது கொத்தமல்லி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரவும் அரிசி சேர்த்துக்க போகிறேன். இப்போது அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டுகிட்டே ப்ரானை போடலாம். இப்போ 15 நிமிஷம் வந்து நம்ம தம்மில் விட போகிறோம். இது ஏற்கனவே வந்து 50% வந்து குக் ஆகிருக்கு. ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரானுக்கு. இது நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி வற்றி அரிசி மேலே வரவுமே தம்மில் விட்டுக்கலாம். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி 2 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிக்க போகிறேன். இப்போது கரண்டியோட பின்னாடி பக்கத்தை மட்டும் யூஸ் பண்ணி கிளறிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கலர்ஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.